இப்படி என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்னை ஏமாத்திட்டியாடா பாவி அப்படின்னு பயங்கரமாக அஞ்சலி வந்து முரளிக்கிட்ட பேசுகிறாங்க. சட்டையை பிடிச்சி பேசிட்டு போலீஸுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிட்றாங்கங்க. நீ நான் காதல் கிளைமேக்ஸே வந்துருச்சு. ஏன்னா அப்போ கூட முரளி திருந்தலைங்க. ராகவ வேகமாக துப்பாக்கியை வச்சு பிடிச்சிட்டு நான் ஒன்றை தான் எப்பயுமே விரும்பியிருக்கிறேன் அபி அபி அப்படின்னு பயங்கரமாக முரளி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் வர வச்சிட்றாங்க. டக்குன்னு வந்து அபி வந்து விரும்புகிறேன்னு முரளி கத்தும்போது பயங்கர டென்ஷனாகி அஞ்சலி போய் இப்போ கூட நீலாம் திருந்த மாட்டியாடா ராகவ், நீ எனக்காக எவ்வளவோ தாங்கி இருக்கிற, என்ன ராகவ் உனக்கு நான் எப்படி இது சொல்ல போகிறேன்ட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ராகுகிட்டையும் அஞ்சலி மன்னிப்பு கேட்டு முரளியை 4 அறை கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸ் பயங்கரமாக போகுதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்காகி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு முரளி. போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சிட்றாங்க. லாஸ்ட்டாக அஞ்சலி வந்து தாலியை கழட்டி முரளி மூஞ்சிலே எரிஞ்சிடுறாங்கங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாரு முரளி. இனிமே தாங்க கிளைமேக்ஸ் சீன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாருமே வெறுத்துடுறாங்க. ஆனால் லாஸ்ட்டாக முரளி வந்து அபியை தான் நான் விரும்புகிறேன்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.